Hi everyone, welcome back to Katral Kalanjam channel. 7th standard science subject la quarterly examination 2025 கான important questions தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்போதான் எல்லா important questions-ஐயும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம எக்ஸாம்ல வரக்கூடிய எல்லா questions-ஐயும் அட்டெண்ட் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் சிம்பலையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். யூனிட் 1 மெஷர்மெண்ட். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 11 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 யூஸ் த அனாலஜி டு ஃபில் இன் த பிளாங்க் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நீங்கள் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 8 கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வெரி பிரீஃப்லி. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நேம் சம் ஆஃப் த டிரைவ்டு குவான்டிட்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் கிவ் த வேல்யூ ஆஃப் 1 light year. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் கிவ் த ஃபார்முலா டு ஃபைண்ட் த டென்சிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின் நேம் த யூனிட்ஸ் யூஸ் டு மெஷர் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 9 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் ஆர் டிரைவ்டு குவான்டிட்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் வாட் இஸ் 1 light year ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் டிஃபைன் அஸ்ட்ரானாமிக்கல் யூனிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 10 ஆன்சர் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்கிரைப் த கிராஃபிக்கல் மெத்தட் டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் அன் irregularly shaped plane figure ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் ஹவ் வில் யூ டிட்டர்மைன் த டென்சிட்டி ஆஃப் எ ஸ்டோன் யூசிங் ஏ மெஷரிங் ஜார். இந்த ரெண்டு கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த ரெண்டு கொஸ்டின் நிச்சயமாக ஒரு எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 12 நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் அண்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 2 ஃபோர்ஸ் அண்ட் மோஷன். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 26 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா அனாலஜி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் தேர்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாம் வந்துடும். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் வாட் யூ மீன் பை கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் வாட் இஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 ஆன்சர் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டி வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 8 நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், ஒன்று மற்ற கேட்டே இருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 3 மேட்டர் அரவுண்ட் அஸ். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 39 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 ஆன்சர் அண்ட் பிரீஃப் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைட் த கெமிக்கல் ஃபார்முலா அண்ட் நேம் த எலமெண்ட்ஸ் பிரசன்ட் இன் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் சோடியம் குளோரைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, கால்சியம் ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் பை கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் ஏ காம்பவுண்ட், வாட் இஸ் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் ரைட் த சிம்பிள்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் எலமெண்ட்ஸ் அண்ட் கிளாஸிஃபை தம் அஸ் சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். அலுமினியம், கார்பன், குளோரின், மெர்க்குரி, ஹைட்ரஜன், ஹீலியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின் கிளாஸிஃபை த ஃபாலோயிங் அஸ் மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டலாய்ட்ஸ். சோடியம், பிஸ்மத், சில்வர், நைட்ரஜன், சிலிகான், கார்பன், குளோரின், அயன் அண்ட் காப்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எய்த் கொஸ்டின் ரைட் த கெமிக்கல் ஃபார்முலா ஃபார் த ஃபாலோயிங் எலமெண்ட்ஸ் ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஓசோன், சல்ஃபர். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைன்த் கொஸ்டின் வாட் ஆர் எலமெண்ட்ஸ், வாட் ஆர் தே மேட் ஆஃப், கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th கொஸ்டின் டிஃபைன் மாலிகூல், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 11th கொஸ்டின் வாட் ஆர் காம்பவுண்ட்ஸ், கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா
ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 13th கொஸ்டின் வாட் இஸ் அட்டாமிசிட்டி ஆஃப் எலமெண்ட்ஸ். 14th கொஸ்டின் கால்குலேட் த அட்டாமிசிட்டி ஆஃப் H2SO4. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 ஆன்சர் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃபரன்ஷியேட் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ இந்த 2 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4th கொஸ்டின் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7th கொஸ்டின் ரைட் டவுன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டலாய்ட்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 4 அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 52 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 ஆன்சர் வெரி பிரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃபைன் ஆட்டம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தா செகண்ட் கொஸ்டின் நேம் த சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். Third question, what is atomic number? And fifth questions, why neutrons are called neutral particles? ரொம்ப ரொம்ப important questions, அடிக்கடி கேட்கக்கூடிய question. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 8 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்டிங்விஷ் ஐசோடோப்ஸ் ஃப்ரம் ஐசோபார், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் ஆர் ஐசோடோன்ஸ், கிவ் ஒன் எக்ஸாம்பிள். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் டிஃபரன்ஷியேட் மாஸ் நம்பர் ஃப்ரம் அட்டாமிக் நம்பர். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 9 ஆன்சர் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ட்ரா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஆட்டம் அண்ட் எக்ஸ்பிளைன் த பொசிஷன் ஆஃப் த சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் த அட்டாமிக் நம்பர் அண்ட் த மாஸ் நம்பர் ஆஃப் அன் எலமெண்ட் இஸ் 26 and 56 respectively. Calculate the number of electrons, protons and neutrons in its atom. Draw the structure. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 5 ரீப்ரொடக்ஷன் அண்ட் மாடிஃபிகேஷன் இன் பிளான்ட்ஸ். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 71 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 ஆன்சர் வெரி பிரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைட் 2 types ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் வாட் ஆர் த 2 important parts ஆஃப் a flower, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் டிஃபைன் பாலினேஷன், நிச்சயமாக எக்ஸாமுக்கு வந்துருங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. ஃபோர்த் கொஸ்டின் வாட் ஆர் த ஏஜென்ட்ஸ் ஆஃப் பாலினேஷன், இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின் வாட் இஸ் டென்ட்ரில், இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் இஸ் கிராஸ் பாலினேஷன். தேர்ட் கொஸ்டின் ரைட் நோட்ஸ் ஆன் ஃபில்லாட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 ஆன்சர் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைட் எ பிரீஃப் அக்கௌண்ட் ஆன் பாலினேஷன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்ஸ், இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின்ல கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 8 ஹையர் ஆர்டர் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஜிஞ்சர் இஸ் கன்சிடர்ட் டு பி எ ஸ்டெம் நாட் எ ரூட், வை. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், ஒரு சில கொஸ்டின் பேப்பரில் கேட்டே இருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 6 ஹெல்த் அண்ட் ஹைஜீன். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 86 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வெரி பிரீஃப்லி. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் ஹைஜீன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் ரைட் அபவுட் த ரைட் வே ஆஃப் ப்ரொடெக்டிங் த ஐஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் ஹவு டு கீப் யுவர் ஹேர் கிளீன் அண்ட் ஹெல்த்தி. ஃபிஃப்த் கொஸ்டின் கிவ் எனி டு கம்யூனிகபிள் டிசீசஸ் விச் ஸ்ப்ரெட் இன் யுவர் லொக்காலிட்டி டூரிங் மான்சூன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 8 கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பிரீஃப்லி. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வை ஃபர்ஸ்ட் இட் இஸ் எசென்ஷியல், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் வாட் டஸ் திஸ் பிக்சர் மீன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் டிஸ்டிங்விஷ் கம்யூனிகபிள் டிசீசஸ் அண்ட் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் நேம் த மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கம்யூனிகபிள் டிசீசஸ், நிச்சயமாக எக்ஸாமுக்கு வந்துருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 9 ஆன்சர் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் லிஸ்ட் த சுச்சுவேஷன்ஸ் இன் விச் ஃபர்ஸ்ட் எய்ட் இஸ் கிவன் வாட் வுட் யூ டூ இஃப் எ பர்சன் சஃபர்ஸ் ஃப்ரம் ஸ்கின் பர்ன்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் ஹவு டஸ் டிசீசஸ் ஆர் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அதர் பர்சன். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 7 கம்ப்யூட்டர் விஷுவல் கம்யூனிகேஷன். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 95 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 3 ஆன்சர் ப்ரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் ராஸ்டர் கிராஃபிக்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் ரைட் எ நோட் ஆன் 2D அண்ட் 3D பிக்சர்ஸ். தேர்ட் கொஸ்டின் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ராஸ்டர் அண்ட் வெக்டர் இமேஜஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க, எல்லா 1 மார்க்ஸையும் படிங்க. அப்போது தான் 1 மார்க்ஸ் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. Thank you. Thanks for watching my channel. See you in the next video.